இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மசாலா இடித்து சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. அதை 1க்கு பாதியாக சதைச்சிக்கோங்க. மல்லித்தூள் சேர்க்கறதை விட இந்த மாதிரி முழு மல்லியை சதைச்சி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லியை ஓரளவு சதைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அதையும் சதைச்சிக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டையும் சேர்த்து சதைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சதைச்சி தனியாக வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்திக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா இறங்கி இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ இதில் சதைச்சி வச்சுருக்கிற பூண்டு, பெருஞ்சீரகம், மல்லியை சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போக லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோவாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் இது கிறிஸ்பியாக்க கடைசியில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.